முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். இன்றைக்கு April 23rd அண்ட் டொரண்டோவில் இப்போ டெம்பரேச்சர் 15 degrees செல்சியஸாக இருக்குது அண்ட் டைம் 9:05 PM. ஸோ இன்றைக்கு வந்து குட் ஈவினிங் கனடாவில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு லெட்ஸ் டேக் அ லுக் அட் அவர் அஜெண்டா. ஃபர்ஸ்ட்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ நேற்று வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வர ஃப்ளைட்ஸை வந்து 1 monthக்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்ல போகிறார். அண்ட் தென் ஆல்சோ அவர் வந்து வேக்சின்ஸ் பற்றியும் அப்டேட் வந்து கொடுக்க போகிறார். தென் இந்த கிளையரங்கம் கனேடிய வெலம் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு அறிஞ்சிருக்க வேணுமன்றதை பற்றி ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறார். தென் இன் அவர் கலையரங்கம் வி ஹவ் அ சாங் ஃப்ரம் ஜாதவி சண்முகநாந்தம் அண்ட் தென் வழக்கம் போலவே கரன்சி வெதர் அண்ட் நியூஸ் வித் PS சுதாகரனும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நேற்றே நாங்கள் சொல்லியிருந்தோம் கனடாவுக்கு வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வர ஃப்ளைட்ஸை வந்து 1 monthக்கு சஸ்பெண்ட் பண்ண போகணுமெண்டு. ஸோ அது வந்து அதுக்கு வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கதைச்சிருந்தார். ஸோ அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கார், இப்போ வந்து இது வந்து கட்டாயமாக தேவை இந்த போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வர ஃப்ளைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஏனென்றால் கனேடியன்ஸை சேஃபாக வச்சிருக்கிறதுக்கு இது இப்போ தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறார். அண்ட் அங்கே வந்து இப்போ சரியான கோவிட் கேசஸ் சரியாக கூடிக்கொண்டிருக்கிறபடியால் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த B1617 வேரியன்ட் வந்து சரியான ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டாயமாகவே தேவை என்று பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னார். அண்ட் ஆல்சோ அந்த வேரியன்ட் வந்து மற்ற வேரியன்ட்ஸை விட சரியான மோர் சிவியராக இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறபடியால் கட்டாயம் இந்த போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தேவைப்படுது இப்போ. அண்ட் ஆல்சோ பார்த்தோம்னால் லைக் இன்கமிங் ஃப்ளைட்ஸ்லேருந்து வாரவேல அந்த போர்டரில் வந்து கோவிட்டுக்கு டெஸ்ட் பண்ணிக்கல ஹாஃப் ஆஃப் த பீப்புள் பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணின வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கிறோம். அது மாதிரி பாகிஸ்தான்லேருந்தும் நிறைய பேர் வந்து கோவிட்டுக்கு பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இங்கே வரைக்கல. ஸோ அதனால தான் இந்த 2 countries-க்கும் போர்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டாயம் கொடுத்துருக்கிறோம். ஆல்சோ வந்து நிறைய ப்ரொவின்ஷியல் லீடர்ஸும் வந்து ப்ரெஷர் பண்ணினவே. லாஸ்ட் வீக் வந்து ப்ரீமியர் டக்ஃபோர்டும் சொல்லியிருந்தார், எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவை, அங்கேருந்து தான் நிறைய வேரியன்ஸ் இங்கே வந்து கொண்டிருக்குதுண்டு. ஸோ அதனால் இந்த ப்ரெஷராலேயும் போர்டர் க்ளோஷர் பண்ண வேண்டும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்த கண்ட்ரிஸுக்குன்னு சொல்லியிருந்தார். ஆல்சோ அங்கேருந்து வாரவே இன்டெரக்ட் ஃப்ளைட்டில் வந்தாலுமே எந்த கண்ட்ரியில் லாஸ்ட்டாக இருந்து வரையணுமோ அங்கே இருந்து கோவிட் டெஸ்ட் பண்ணிக்கொண்டு நெகட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்டோடு தான் இங்கே வரணும்னு சொல்லியிருந்தார். ஆல்சோ இன்றைக்கு வந்து வேக்சின் பற்றி அப்டேட்ஸும் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கொடுத்துருக்கிறார். ஸோ என்ன சொல்கிறாருன்ட்டு லெட்ஸ் வாட்ச் தட். There has been a significant rise in COVID-19 cases in certain parts of the world, as well as the emergence of more variants of concern.
So yesterday, we announced new and even stronger travel measures. Since last night, all passenger flights coming into Canada from India and Pakistan are suspended for 30 days. Now, we know that it's not only about direct flights to Canada. That's why there will also be additional measures for passengers departing from India or Pakistan who come to Canada via indirect routes. These passengers will need to obtain a negative COVID-19 pre-departure test from the last country they traveled through before arriving in Canada. Just like when we suspended flights from the UK last December for similar reasons, our government will continue to do whatever it takes to keep Canadians safe. This morning, I also want to talk about the situation with the third wave here at home. As you may have seen, Dr. Tam presented new modeling projections earlier today. Across the country, the number of daily new cases has more than doubled in the past month. Hospitalizations have also increased and are still increasing, and there are more contagious and more dangerous variants out there. The situation is critical, but we can and we will beat back this third wave. What we have to do is clear. We need to stay home and avoid in-person contacts. And if you absolutely need to go out, in other words, for essential reasons, continue to follow public health guidelines. While we work around the clock to vaccinate as many Canadians as possible, as quickly as possible, we all have to keep practicing physical distancing. I understand that there's a lot of COVID fatigue right now. We all feel it. But the more we reduce our contacts, the faster we will end this third wave. I know it's not easy, but remember, this is not forever. We just need to hang in a little while longer. We need to protect our loved ones and essential workers. And if we do what we know we can do together, we will get through this. So far, we've delivered almost 14 million vaccine doses across the country. 30% of eligible adults in Canada have received at least one vaccine. Next week, we'll get almost 2 million doses, including our first 300,000 doses from Johnson & Johnson. Vaccine doses continue to be the good news we all need in what has been a very tough spring. While more and more Canadians are getting vaccinated right now, it's also important to plan ahead for the future. We've reached an agreement with Pfizer for 35 million booster doses for next year and 30 million in the year after. This deal includes options to add 30 million doses in both 2022 and 2023, and an option for 60 million doses in 2024. Pfizer has been a solid partner for Canada in this fight against COVID-19, and we're happy to be one of the first countries to secure an agreement with them going forward. These boosters will be the latest version of the Pfizer vaccine based on research and testing, and they will help us keep the virus under control. And the work doesn't end there either. We're on ongoing discussions with other vaccine manufacturers about their plans for booster shots too. Sophie and I are looking forward to getting our first dose of AstraZeneca this afternoon at the pharmacy just around the corner from here. So if you're eligible for your vaccine like we are, make sure you get your dose as soon as possible. Our role as government is to keep Canadians safe. We're ready to do whatever it takes to get this third wave under control in Ontario, in Alberta, and everywhere else in the country. On that front, today, I have some updates to share. Stopping the virus from spreading is key. Since March, we've sent over 400,000 rapid tests to Ontario alone, and we're in the process of sending hundreds of thousands more. We're working with the Ontario government, the Red Cross, and pharmacies to distribute more rapid tests while making it easier for businesses to access them. We've also delivered medical equipment like oxygen units and ordered more therapeutics. And while we do all this, we're working with the Ontario government to send support to their frontline workers as soon as possible. We've identified up to 100 healthcare professionals, like ICU nurses and doctors, who can be deployed rapidly from federal departments to places they're needed most, including the GTA.
This is the moment to all work together. Newfoundland and Labrador has offered healthcare resources and identified teams ready to go as early as next week. Other provinces and territories are looking what they can deploy too. We're ready to provide transport support and funding to enable them to help out where needed in Ontario. In fact, we've set aside $80 million in emergency funding to support the costs of these efforts. To frontline workers in Ontario, in Alberta, and across Canada, you are doing an incredibly important but hard job right now, and we're here to help. And to everyone who's stepped up to help their fellow Canadians, well, that's just who Canadians are. We're there for each other in times of difficulty, but thank you for showing the way. The only way to beat this virus is by working together as a team, so thank you all for doing your part. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality Inc. Selva Vetrivel. So Prime Minister Justin Trudeau சொல்லியிருந்தார், இப்போ நிறைய கெனேடியன்ஸ் வந்து வேக்சின்ஸ் போட்டு கொண்டிருக்கணும், பட் ஃப்யூச்சரை பற்றியும் நாங்கள் பிளான் பண்ண வேணுமெண்டு. ஸோ அதனால் வந்து ஃபைசரோட பூஸ்டர் வேக்சின் கிடைக்கிறதுக்கு செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறான்னு சொல்லியிருந்தார். ஸோ பூஸ்டர் வேக்சின் வந்து என்னதுக்கு தேவை என்றால் அதுக்கு வந்து ஃபைசர் சிஇஓ ஆல்பர்ட் பொரோலா சொல்லியிருந்தார், இப்போ நிறைய மியூட்டேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறபடியால் அந்த வைரஸ் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கிறபடியால் பூஸ்டர் வேக்சின் வந்து தேவைப்படும். ஸோ ஃபைசர் வேக்சின் போட்டிருந்த ஆக்களுக்கு வந்து மேபி 1 இயருக்கு பிறகு என்ன ஒரு பூஸ்டர் வேக்சின் தேவைப்படும் உண்டு. ஸோ அதனால தான் 2022, 2023 அண்ட் தேவைப்பட்டால் 2024க்கு வந்து ஃபைசரோட பூஸ்டர் வேக்சின்ஸ் வந்து செக்யூர் பண்ணி கேனடா வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர் வந்து பூஸ்டர் வேக்சின் வந்து 35 மில்லியன் வேக்சின்ஸுக்கும் 2023ல 30 மில்லியன் பூஸ்டர் வேக்சின்ஸுக்கும் செக்யூர் ஆகிருக்குது. அண்ட் தேவைப்பட்டால் அடிஷ்னல் வேக்சின்ஸ் 2024க்கு வந்து செக்யூர் பண்ணப்படும் என்று சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து நாசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சினை 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு வந்து போடலாமன்ட்டு அந்த வேக்சின் கேனடாவில். ஸோ முதல் வந்து ஒரு பாஸ் பண்ணி வச்சுருந்தவில் 55 வயசுக்கு உள்ளே இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் வந்து போட இயலாண்டு. இரண்டாவது வந்து ஒரு காஷஸாக தான் அந்த பாஸ் வச்சுருந்தவில். ஸோ இப்போ சொல்லியிருக்கிறேன் 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் கேனடாவில் போடலாமண்டு. பட் ஒன்டாரியோவில் 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் போடலாம் என்றாலும் இப்போ ஆஸ்ட்ராசெனக்காவில் வந்து சப்ளைஸ் குறைவாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து 40 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு தான் போடிவினோம். மேபி லைக் அன்டில் எண்ட் ஆஃப் மே மட்டுக்கும் சப்ளைஸ் வராது. ஸோ அதுக்கு பிறகு தான் மேபி 30 வயசுக்கு மேலே வந்து போடிவினோம். ஸோ உங்களுக்கு வந்து mRNA பேஸ்ட் வேக்சின் ஃபைசர் மொடர்னாக்கு வந்து வெயிட் பண்ண விருப்பம் இல்லாட்டிக்கு 30 வயசுக்கு மேலே என்றாலும் நீங்கள் வந்து ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் போடலாம். ஸோ அதை பற்றி நாசி வைஸ் சேர் வந்து கதைச்சிருக்கிறா ஷெலி டீக்ஸ். ஸோ அவள் என்ன சொல்கிறான்ட்டு லெட்ஸ் வாட்ச் தட். Dr. Quash and I are pleased to take you through the National Advisory Committee on Immunization's updated public health guidance on the use of AstraZeneca COVID-19 vaccine in Canada. As you know, we plan to release this guidance on Tuesday, April 20th. However, at noon on Tuesday, NACI reviewed new provincial data that provided us with further detail about COVID-19 disease risks in the context of various variants of concern and hotspots areas. We decided to postpone the release of our updated guidance to ensure our recommendations and risk-benefit analysis for the use of AstraZeneca vaccine reflected the range of COVID activity in jurisdictions. The delay was not due to any additional safety concerns around the vaccine. Most of you will know that NACI is an independent committee of experts that has for many decades provided advice to the Public Health Agency of Canada on the optimal use of vaccines authorized for use in Canada. COVID-19 vaccination is fundamental to ending the pandemic, and NACI encourages all Canadians to get vaccinated to protect themselves, their families, and their communities from illness, hospitalization, and deaths from COVID-19. As individuals make their decisions about vaccination, NACI emphasizes the importance of providing clear and transparent information that supports informed decision-making and considers both the benefits and the risks
of vaccine choices. This supports vaccine confidence in the context of rapid scientific advancement, where guidance necessarily changes as new evidence emerges. Canadians should expect to see NACI modify its guidance as new data becomes available. Our analysis considers not only vaccine efficacy, that is how vaccines work in controlled conditions of scientific studies, but also their real-world effectiveness, their performance compared to other authorized and available vaccines, and the specific qualities that make a particular vaccine best suited for some populations or age groups and not for others. We also consider the feasibility of a vaccine program and apply an ethical framework in our analysis that promotes equity in the use of vaccines. It is, of course, the provincial and territorial governments that make the decision on vaccination policy in their jurisdiction and that design and deliver immunization programs. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Home Life Future Reality in Selva வெற்றிவேல். ஸோ நாங்கள் பார்த்துருந்தோம் நாசி வைஸ் சேர் ஷெலி டீக்ஸ் சொல்லியிருந்தா ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சினை பற்றி 30 இயர்ஸுக்கு மேலே போடுறதுக்கு. பட் அப்படி அவள் ரெக்கமெண்ட் பண்ணினாலும் ஈச் ப்ராவின்ஸ் வந்து டிசைட் பண்ண 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் கொடுக்குறதா இல்லையான்ட்டு. ஒன் தட் நோட், இன்றைக்கு வந்து ஆஸ்ட்ராசெனக்கா போட்டதால் ஃபர்ஸ்ட் பிளட் கிளாட் ஒன்டாரியோவில் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்குது. ஒரு மேனுக்கு 60s இருக்கிற மேனுக்கு வந்து ஒரு ரேர் பிளட் கிளாட் வேக்சின் இன்டியூஸ் த்ரோம்பாடிக் த்ரோம்பசைட்டோபீனியா அண்ட் பிளட் கிளாட் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ வீட்டில் இருந்து ரிக்கவர் ஆகிக்கொண்டிருக்கிறார். பட் இந்த பிளட் கிளாட் ஆகிறது போட்டால் வேக்சின் போட்டாலும் இந்த பிளட் கிளாட் ஆறு வந்து சரியான ரேர் கேசஸ்லாம் ஆகுது. கனடாவில் வந்து இது வரைக்குமே மோர் தென் 1.1 மில்லியன் ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் வந்து போட்டிருக்கேன். பட் ஓன்லி வந்து 4 பிளட் கிளாட்ஸ் தான் ஆகிருக்குது ஆஸ்ட்ராசெனக்காவால். ஸோ வரி பண்ண தேவையில் இல்லை சொல்லியிருந்தோம். இந்த ரிஸ்க்கை விட பெனிஃபிட்ஸ் தான் ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் போடுறதால கூட இருக்குதுன்ட்டு. ஸோ அதை அவுட்வெயிட் பண்ணுறத வழியால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுமெண்டா ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சினும் போடலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு. ஸோ also Canadian leaders நிறைய Premier Doug Ford, Mayor John Tory, Health Minister Christine Elliott and NDP leader Jagmeet Singh எல்லாருமே வந்து ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் தான் போட்டிருந்தவே கேமராக்கு முன்னுக்கு அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. On that ஒன்றைக்கு வந்து Prime Minister Justin Trudeau and அவர்கிட்ட வைஃப் சோஃபி ட்ரூடோ வந்து ஆஸ்ட்ராசெனக்கா வேக்சின் தான் அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் டோஸை வந்து போட்டவே ஒரு ஃபார்மசியில். சோஃபிக்கு ஏற்கனவே கோவிட் வந்திருந்தது. அண்டாலுமே இப்போ நிறைய ஆட்கள் திங்க் பண்ணிவினம் வேக்சின் போடலாமா கோவிட்டுக்கு, கோவிட் வந்தால் இல்லாட்டிக்கு கூடாதாண்டு. ஸோ நீங்கள் கோவிட் வந்திருந்தாலும் நீங்கள் வந்து வேக்சின் போடலாம். ஸோ அவாம் போட்டிருந்தா. ஸோ லெட்ஸ் வாட்ச் த வீடியோ now. Runny nose, stuffy nose? Nope. Nausea, vomiting, diarrhea. And do you travel outside Canada for the past 15 days? No. Do you have close contact with some probable cases of COVID-19? No? Perfect. If you just want to go on the other side, I'm just a bit ready. Welcome back. Good to be back again. Yeah, welcome. So, any questions before we proceed?
seat? Nope. Looking Mr. forward to Monsieur, that. Madame, you can have a seat there. Mr. Perdue. Okay, I hold the time. I remember to put on an undershirt today. Can you hold my hand in case it It's okay. squeezes? Are you excited? Yeah, I am very excited. Squeeze. Oh, I forgot to squeeze. This one? Oh, Good luck. Thank you so much. My pleasure. On the press. Ah ouais, première fois. Non, Zainab me fait à chaque année. C'est vrai? Yeah, sorry, that's right. No, I get my flu shot here every year, so Zainab Not so long ago. takes good care of me. Any questions for me? Already. And you didn't have any reactions to the vaccine before or anything like that? No. Okay. Oh. No band-aid? No. Okay. Yes, So thank what you. to expect after? Yes. You'll be fatigued, some muscle pain, joint pain, some headache, and you'll experience it usually within the next 72 hours. 72 hours, okay. So don't worry, this is part of the vaccination Yeah. process. Yeah. Yeah, and chills also, you might get chills. Okay. So, any questions? You're good? Very good. Thank you so much. It's a great experience here, like everybody's happy to have the vaccine. And so far, all vaccines in all the country, they administered 100,000 doses Oh, today. that's impressive. So yeah, it was a great news this morning to hear it, and it's really, we all feel excited and be able to help it. Well, Thank you for everything. the pharmacies are a place where people are used to, they're comfortable. Being able to come here makes a real difference for people. Definitely, and the system is working perfectly. We have connection with the Ministry of Health. So the second dose, you'll get an email to invite you over to have your second dose, so you don't have to worry about it or call me or do anything. It will be automatically done. Thank you so Okay. much. Everything that you do. All right. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள்.
ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்களுக்கு வந்து எந்த வேக்சின் ஃபர்ஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த வேக்சின்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஃபார் ஒன்டாரியோவில் வந்து 4,266,802 வேக்சின் வந்து அட்மினிஸ்டர் ஆகியிருக்குது. அண்ட் இதில் வந்து 351,354 people வந்து fully vaccinated. Next, City of Toronto and Peel வந்து செக்ஷன் 22 order வந்து பாஸ் ஆகிருக்குது. இது வந்து இந்த ஓர்டரில் வந்து ஒர்க் பிளேசஸில் 5 இல்லாட்டிக்கு 5க்கு கூட வந்து எம்ப்ளாயீஸ் கோவிடுக்கு வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் ஆனால் அந்த ஒர்க் பிளேசஸ் வந்து ஷட் டவுன் ஆகப்படும். அண்ட் பிஸ்னஸஸில் வந்து சில நேரம் 5க்கு குறைவாக இருந்தாலும் சில நேரம் ஷட் டவுன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ January 4th இருந்து டொராண்டோவில் வந்து ஒர்க் பிளேசஸில் டொராண்டோ அண்ட் பீலில் வந்து ஒர்க் பிளேசஸில் நிறைய அவுட் பிரேக்ஸ் ஆகிக்கொண்டிருக்குது. மோர் தென் 20 people எல்லாமே அதுக்கு கூட ஆக்கள் எல்லாம் எம்ப்ளாயீஸ் அவுட் பிரேக் ஆகிருக்கு ஒர்க் பிளேசஸில். ஸோ அதுக்கு வந்து அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷன் 22 ஆர்டர் வந்து இன்றைக்கு வந்தது. ஸோ இதில் வந்து அண்டர் திஸ் ஆர்டர் ஓனர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இந்த டொராண்டோ பப்ளிக் ஹெல்த்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவங்களோட ஒர்க் பிளேஸில் வித்தின் 14 days 5 or more people வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகியிருந்தால் அவையில் வந்து ரிப்போர்ட் பண்ண வேணும். ஸோ அதுக்கு பிறகு வந்து அவையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பிளேசஸை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணுமா இல்லாட்டி பார்ஷலி க்ளோஸ் பண்ணணுமா இல்லாட்டி வந்து ஒரு டீமை வந்து அவையில் வந்து வராமல் வைக்கிறதுக்கு அப்படி செய்ய வேணுமான்ட்டு டிசைட் பண்ணிவிடும். பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸை வச்சு அவையில் டிசைட் பண்ணிவிடும். அண்ட் இதில் வந்து சில பிளேசஸ் வந்து இதில் இருந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும். லைக் சைல்ட் கேர் சென்டர்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர்ஸ் வந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ சில பிஸ்னஸஸ் அந்த ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், எமர்ஜென்சி சர்வீசஸ், ஃபயர், போலீஸ், பேராமெடிக்ஸ், மற்றது வந்து அவைகளோட கம்யூனிகேஷன் சர்வீஸ் பண்ணுற ஆக்கள் அது வந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து. மற்றது வந்து வாட்டர் இல்லாட்டிக்கு வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், யூட்டிலிட்டிஸ், டெலிகம்யூனிகேஷன், ஐடி இவையெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும். ஆல்சோ வந்து இப்போ அனிமல்ஸுக்கு ஹெல்த் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற அந்த செக்டர்ஸும் க்ளோஸ்ட் ஆகிருக்கும். ஸோ சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதுலேருந்து. பட் தே வில் இன்வெஸ்டிகேட் அண்ட் ஐ வில் வந்து டிசைட் பண்ணுவேன் க்ளோஸ் பண்ணுறதா இல்லையாண்டு. அண்ட் இப்போ வந்து ஸ்டில் ஒன்டாரியோ கவர்மெண்ட் டிசைட் பண்ணி கொண்டிருக்குது இந்த அவுட் பிரேக்ஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பெய்ட் சிக் லீவ் கொடுக்கலாமா ஆண்டு. ஸோ அதை என்ன வந்து டாக் போய்கொண்டிருக்கு, டிசிஷன்ஸ் வரையில. ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். நெக்ஸ்ட் இன் அவர் கெனேடிய வளம் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினால் அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முதல் வாட் யூ நீட் டு நோன்றதை பற்றி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கிலேருந்து ஸ்ரீதரன் துரைராஜா உங்களுக்கு சொல்ல போகிறார். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட் now. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்தும் காப்புறுதிகள் சேமிப்பு திட்டங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு செய்ய வேண்டிய ஃபைனான்சியல் நீட் அனாலிசிஸ் என்று சொல்லப்படுகின்ற விடயம், உங்கள் நிதி நிலைமைகளை எப்படி தீர்மானிப்பது, அந்த விடயங்கள் மிக முக்கியமாக ஒரு காப்புறுதி அல்லது சேமிப்பு திட்டங்கள், பென்ஷன் பிளான்ஸ் போன்ற விடயங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ மேண்டேட்டரி. அதாவது காப்புறுதி முகவர்கள் இதை செய்யாமல் ஒரு காப்புறுதி திட்டத்தை வழங்குவது தவிர்க்கப்பட வேண்டியது. காரணம், ஒருவரின் நிலைமை தெரிந்து கொண்டு தான் அந்த திட்டங்களை நாங்கள் வழங்க வேண்டும். இதில் மிக முக்கியமாக ஒருவரின் வருமானம், இரண்டாவது அவருக்கு இருக்கக்கூடிய கடன்கள், அவருடைய குழந்தைகளின் வயது போன்ற விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக ஒருவரின் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அவர் எத்தனை வயது வரை வேலை செய்யக்கூடியவர், அப்பொழுது ரிட்டையர் பண்ணும்போது அவருக்கு என்ன தேவை இருக்கிறது. இப்பொழுது ஒரு இறந்த பின்பு மட்டும்தான் பணம் கிடைக்குமாக இருந்தால் அது காப்புறுதி மட்டும் உதவியாக இருக்கும். ஆனால் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு வேலை செய்ய முடியாத நிலை அல்லது 65 வயதுக்கு பின்பு அவர் வேலை இல்லாமல் இருக்கும்போது அவருடைய தேவைகள் என்ன, அந்த தேவைக்கேற்ற அளவு சேமிப்பு திட்டங்கள் இருக்கின்றதா போன்ற விடயங்கள் மிகவும் முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் டாக்ஸேஷன், அதாவது வருமான வரிகள் செய்யும் போது இந்த காப்புறுதி திட்டங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
காப்புறுதி திட்டங்களிலே மிக மிக முக்கியமான ஒரு நன்மை, காப்புறுதி பணத்தொகை யாருக்கு கிடைத்தாலும் அதற்கு எதுவித டேக்ஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக இருக்கும் பெனிஃபிஷரிக்கு. பலரும் இதை ஒரு டேக்ஸ் ஷெல்டரிங், அதாவது டேக்ஸ் கட்டாமல் விடுவதற்காக செய்யக்கூடிய ஒரு நல்ல விடயமாக கருதுகிறார்கள். அதிலே அது ரெவென்யூ கனடாவாலே அது அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பிஸ்னஸ் ஓனர்ஸ், முதலீடுகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய தேவைகள் ஏற்படும் போது இந்த காப்புறுதி திட்டங்கள் மிக மிக முக்கியமானது. காரணம், ஒரு பெரிய தொகைக்கு நீங்கள் காப்புறுதி தொகையை வைத்திருந்தால் அந்த நபர் இறந்தவுடன் அவருடைய குடும்பத்துக்கு இந்த பணம் கிடைக்கும் போது எதுவித டேக்ஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக இருக்கும். அப்போ அந்த பணத்தை வைத்து நீங்கள் பல விடயங்களை செய்ய முடியும். அதாவது உங்கள் மோக்கஜை பே பண்ணி முடிக்கலாம் அல்லது வேறு தேவைகளுக்கு உபயோகிக்கலாம். எனவே ஒரு காப்புறுதி திட்டம் என்னென்ன செய்யும் என்று சொன்னால், சாதாரணமாக ஒரு காப்புறுதி திட்டம் உங்களுக்கு ஒரு புத்தகம் தான் கிடைக்கும், மாதம் மாதம் காசு போய் கொண்டிருக்கும். அதுதான் எல்லாருக்குமே தெரிந்த விடயம். நீங்கள் ஒரு 3 வருடம் அல்லது எங்கேயாவது நீங்கள் ஒரு காப்புறுதி திட்டம் பெற்றிருந்தால் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மாதம் மாதம் ஒரு தொகை பணம் போய் கொண்டிருக்கும். ஆள் இறந்த பின்பு பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது கூட பலருக்கும் தெரியாது. காரணம், நாங்கள் இருக்க மாட்டோம். அப்போ நீங்கள் அந்த காப்புறுதி திட்டத்தில் வேறு என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு காப்புறுதி நாங்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் செய்த பல வேலைகளை எங்களுக்காக செய்யும். அதாவது நான் தான் ஒரு மோர்கேஜை கட்டி கொண்டிருந்தவராக இருந்தால், நான் இல்லாட்டி இந்த காப்புறுதி திட்டம் அந்த மோர்கேஜை கட்டுவதற்கு உதவி செய்யும். அந்த தேவையான மாதாந்த கட்டணத்தை கட்டும். இரண்டாவது, நீங்கள் ஒரு வருமான இழப்புக்கான காப்புறுதி வைத்திருந்தால், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு வேலை செய்ய முடியாத நிலைக்கு போனால் அல்லது விபத்துக்கு உள்ளாகி வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் மாதாந்த வருமானத்தை வழங்கும். எனவே காப்புறுதி அந்த வேலையை செய்யும். இரண்டாவது, கிரிட்டிக்கல் இல்னஸ், நோய்வாய்ப்பட்டு கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு லம்சம் கேஷ் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர் அந்த அவருடைய ஆரோக்கியத்தை கவனிக்க முடியும். வேலைக்கு போவதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம், அந்த ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பண தேவை அதிகரிக்கும். ஒருவர் இறப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விட ஒருவர் நோய்வாய்ப்படும் போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பணச்சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். காரணம், அவரை பராமரிப்பதற்காக இன்னொருவர் வேலைக்கு போக முடியாத நிலையும் ஏற்படலாம். எனவே இந்த காப்புறுதி திட்டத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருந்தீர்களானால் பல விடயங்கள் நாங்கள் எங்கள் கனவுகளை கூடி இந்த காப்புறுதி மூலம் நாங்கள் செய்ய முடியும். பலருக்கு ஒரு பிள்ளைகளை படிப்பித்து பெரிய தொழில் புரிபவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தால், நாங்கள் இல்லாவிட்டாலும் பணம் இருந்தால் அந்த பணத்தை கொண்டு அதை சாதிக்க முடியும். அதை விட இன்னும் சேரிட்டபிளுக்கு கூடி நாங்கள் இந்த காப்புறுதி திட்டத்தை பாவிக்கலாம். ஸோ உதாரணமாக, நாங்கள் பலரும் மாதாந்தம் ஒரு தொகை பணத்தை எங்களுக்கு விரும்பிய ஒரு சேரிட்டிக்கு கொடுப்பவர்களாக இருக்கிறவங்க வைக்கலாம். நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது ஒரு டெம்பிளுக்கு அல்லது ஒரு சர்ச்சுக்கு மாதாந்தம் $100 வழங்குகிறவர்களாக இருந்தால், நான் இறந்தவுடன் அந்த பணம் கிடைக்காது அவர்களுக்கு. அதாலே நாங்களை நம்பியிருந்த அந்த சேரிட்டிக்கு நட்டம் ஏற்படும். எனவே இந்த சேரிட்டபிளுக்கு கொடுக்க விரும்புபவர்கள் அந்த தொகைக்கு ஒரு $100 நீங்கள் ஒரு காப்புறுதி பெற்றிருந்தால் அந்த தொகையை நீங்கள் டேக்ஸிலிருந்து கழிக்கலாம். முதலாவது. ரெண்டாவது, சேரிட்டியை நீங்கள் பெனிஃபிஷரியாக எழுதிவிடலாம். அது நான் இருக்கும்போது மாதம் மாதம் $100 கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் இல்லாவிட்டால் இந்த சேரிட்டிக்கு இவ்வளோ தொகை பணம் கொடுக்கணும் என்று நாங்கள் ஒரு காப்புறுதியை செய்து வைக்கலாம். ஒரு $25,000 கூடி செய்து வைத்தால் கூட நான் இறந்தவுடன் 25,000 அந்த எனக்கு விரும்பின சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு போகும். அப்படியாக செய்யும்போது அந்த அரசாங்கம் நீங்கள் கட்டிய அந்த பணத்தொகைக்கு டேக்ஸ் பிரேக்கும் தருவார்கள். நீங்கள் டேக்ஸிலே அதை கழிக்கலாம். ஏனென்றால் இது நீங்கள் சேரிட்டிக்கு வழங்குவதால். எனவே இந்த காப்புறுதி திட்டங்கள் மூலம் பல விடயங்களை நாங்கள் செய்யலாம். சேரிட்டிக்கு காசு கொடுக்கலாம், டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக இன்னொருவருக்கு கொடுக்கலாம், எங்கள் மோர்கேஜை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம், வருமானத்தை பாதுகாக்க முடியும். அப்படி பல விடயங்கள். ஸோ இதிலே நாங்கள் முக்கியமாக அந்த காப்புறுதி எடுக்கும் போது இவை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு எந்த காப்புறுதி முக்கியம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். எனவே இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே எல்லா திட்டத்தையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது விட்டால் இதிலே மிக முக்கியமான திட்டம் எது என்றதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது நான் இங்கே இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு நான் நித்திரால் எழும்பாவிட்டால் என் குடும்பத்தின் நிலைமை என்ன, அதற்கு முக்கியமான காப்புறுதி எது, எவ்வளவு தொகை பணத்துக்கு எடுக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் ஒரு காப்புறுதி முகவரின் உதவியுடன் கணிப்பீடு செய்து அதன் பின்பு உங்களுக்கு அந்த திட்டத்தை தெரிவு செய்து அதற்கு எவ்வளவு பணம் கட்ட முடியுமோ அதற்கான திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதிலே இந்த தவணை காப்புறுதி, டேர்ம் இன்சூரன்ஸ் மிக குறைந்த விலையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது
ஒரு அப் டு $1 million டேர்ம் இன்சூரன்ஸ் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் தற்போது எதுவித மருத்துவ நிபந்தனைகள் இன்றியே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அப்படியான ஒரு திட்டத்தை பெற்றுக்கொண்டு அதை ஆரம்பித்து தற்போதைய நிலைமையை பாதுகாத்துவிட்டு பின்பு உங்களிடம் பண வசதி வரும்போது அதை ஆயுட்காப்புறுதியாக மாற்றலாம். அது 20 வருடங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும். அந்த 20 வருடம் முடிவதற்கு முன்பு அதை நீங்கள் ஆயுட்காப்புறுதி திட்டமாக மாற்றலாம். ஏனென்றால் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஆயுள் காப்புறுதியாக எடுக்கும்போது கட்டுப்பணம் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்கள் வயதுக்கு ஏற்றவாறு. எனவே அந்த உங்கள் தேவை எதுவோ அதே நேரம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணம் எவ்வளவு கட்ட முடியுமோ அதற்கேற்றவாறு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதன் பின்பு அந்த திட்டத்தை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் பரிசீலனை செய்து காப்புறுதி முகவருடன் கலந்து ஆலோசித்து அதை மாற்றிக்கொள்ள முடியும். திட்டத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் பின்பு எடுப்பது கடினமாகும். காரணம் நோய்கள் ஏற்பட்டால் எடுக்க முடியாது, வயது கூடும்போது கட்டணம் அதிகரிக்கும், இப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் உங்களால் இயன்றளவு கூடிய தொகைக்கு காப்புறுதி திட்டத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்தது. நன்றி, வணக்கம். For the better, especially when you need it most. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Guys, welcome back. It's time 9:41 p.m. So, Sridharan Thiraraja from Life 100 Insurance and Investment England சொல்லியிருந்தார் இன்சூரன்ஸ் பெறத்துக்கு முதல் நீங்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுமெண்டு. ஸோ உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணுமென்றால் அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. He will give it to you. நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ஒன்றாரியோவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் வேக்சின் கோவிட் வேக்சின் போடுறதுக்கு இப்போ ப்ரெக்னென்ட் உமனும் வந்து எலிஜிபிள் அண்டு இந்த டிசிஷன் வந்து ஏன் மேக் பண்ணவில்லைண்டா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ரிவ்யூ பண்ணிக்கல. ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து கோவிட் கேசஸ் கூடிக்கொண்டே போகுது. அண்ட் ஆல்சோ கைனகாலஜிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்கணும் அவையில் வந்து ஐசியூவில் மோர் எண்டப் ஆயினம். ஏனென்றால் அவைகளுக்கு வந்து அந்த ரிஸ்க் ஆஃப் சிவியர் இல்னஸ் வந்து கூடவாக இருக்குண்டு. ஸோ அதனால் வந்து அவையிலும் வந்து இப்போ எலிஜிபிள் ஆகிருக்கணும். ஸோ அவைகளுக்கு வந்து புக் பண்ண வேணுமென்னா கோவிட் வேக்சினுக்கு தே கேன் புக் இட் த்ரூ அந்த ப்ரொவின்ஷியல் ஹாட்லைனை வந்து கால் பண்ணி அவையில் வந்து புக் பண்ணலாம். ஸோ தே கேன் புக் த்ரூ தட் அஸ் வெல். அண்ட் முதல் வந்து ஏர்லியர் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் வந்து சொல்லியிருந்தா நீங்கள் வந்து போடுறதுக்கு முதல் டாக்டர்கிட்ட இருந்த அட்வைஸ் எடுத்துகிட்டு தான் போட வேணுமெண்டு. பட் இப்போ வந்து உங்களுக்கு டாக்டர் நோட் இல்லாமலே நீங்கள் வந்து புக் பண்ணலாம் வேக்சினுக்கு. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட் உமன்ட்டா யூ எலிஜிபிள்னா இன் ஒன்டாரியோ. ஸோ நீங்கள் புக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கரன்சிக்கு போகிறோம். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து 164 ருப்பீஸாக இருக்குது அண்ட் இந்தியாவில் 59 ருப்பீஸாக இருக்குது. ஸோ லெட்ஸ் டேக் a look at our currency. கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இலங்கை 164 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.66 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. Next நேற்று வந்து கியூபெக்கில் செகண்ட் டே இன் ரோ வந்து எஸ்டர்டே கோவிட் வேக்சின் அட்மினிஸ்டர் ஆகிற வந்து ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஆகியிருக்குது. இந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து கியூபெக்கில் வந்து 88,006 டோசஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இன் டோட்டல் வந்து கியூபெக்கில்
2,679,907 வேக்சின் வந்து கொடுத்துருக்கணும். பட் இருந்தாலுமே வேக்சின்ஸ் வந்து நிறைய ஆக்கள் போட்டு கொண்டு இருந்தாலுமே அங்கே வந்து இப்போ டெத் ரேட் வந்து அங்கே கூடிக்கொண்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக 15 நியூ டெத்ஸ் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆக்களுக்கு எதிய வேக்சின் போடணுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். Next we are going to கலையரங்கம், ஒரு சாங் பை ஜாதவி சண்முகானந்தம், ஒரு ஓல்ட் சாங் வந்து அவள் சிங் பண்ண போகிறா. ஸோ லெட்ஸ் வாட்ச் தட். MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிகரன் MP Accounting and Finance Services Corporate Tax Personal Tax Planning Accounting Financial Statements Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிகரன் Chartered Professional Accountant ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Hi guys, welcome back. So Jadavi, there were songs our group sing பண்றவா. So thank you Jadavi for that song.
நெக்ஸ்ட் வீக் அதில் வந்து ட்ரினிட்டி பெல்வுட்ஸ் பார்க்கில் சர்க்கிள்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போயினோம். ஏனென்றால் லாஸ்ட் இயரும் பெயிண்ட் பண்ணியிருந்தவையில் அந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவையில் வந்து பெயிண்ட் பண்ண போயினோம். லாஸ்ட் இயர் வந்து ஒன் டே நிறைய ஆட்கள் வந்து கேதர் பண்ணி மாஸ்க் இல்லாமல் கேதர் பண்ணி ப்ரீமியர் டாக்ஃபோர்ட் அதை டிசப்பாயிண்ட் ஆகி சொல்லியிருந்தார் அதை பற்றி. ஸோ அதுக்காக இந்த வருஷம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஏர்லியராகவே அவையில் வந்து பெயிண்ட் பண்ணினோம். நெக்ஸ்ட் we are going to go to கனேடிய செய்திகள் with PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்றின் மாறுபாடுகள் புதிதாக பதிவாகும் தொற்றுகளில் பாதிக்கு மேலானவை என இன்று வெளியான மாடலிங் விவரங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் தலைமை பொது சுகாதார அலுவலகர் வைத்தியர் தெரேசா டேம், துணை தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் ஹவோர்ட் நெஜு ஆகியோர் இன்று கனடாவின் புதிய மாடலிங் விவரங்களை வெளியிட்டுள்ளார்கள். 3வது அலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தொடர்ந்தும் கடுமையான பொது சுகாதார நடவடிக்கைகள் தேவைப்படும் என இந்த மாடலிங் விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. முன்னரே கணித்தபடி கனடா கோவிட் தொற்றுகளின் வலுவான எழுச்சியை தற்போது காண்கிறது என்பதையும் இன்றைய மாடலிங் விவரங்கள் கூறுகின்றன. கடந்த 7 நாட்களில் சராசரியாக கனடாவில் நாளாந்தம் 8400க்கும் மேற்பட்ட புதிய தொற்றுகளை பதிவு செய்து வருகிறது. 30 வயதுக்கும் மேற்பட்ட கனேடியர்களுக்கு ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசி வழங்கப்படலாம் என தேசிய தடுப்பூசி குழு தெரிவித்திருக்கிறது. நாசி என அழைக்கப்படும் நோய் தடுப்புக்கான தேசிய ஆலோசனை குழு ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெறக்கூடியவர்களுக்கு பரிந்துரைக்கும் தகுதி வயதை குறைத்திருக்கிறது. ஆனாலும் இதற்கான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் முடிவு மாகாணங்களிடமும் பிரதேசங்களிடமும் உள்ளது என நாசி கூறியுள்ளது. இதுவரை கனடா முழுவதும் 2.3 மில்லியன் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் மாத்திரம் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு உலகளாவிய காரணிகளால் அடுத்த தொகுதி எதிர்கால ஏற்றுமதி எப்போது கனடாவை வந்தடையும் என்பது குறித்து நிச்சயமற்ற நிலை உள்ளது. இந்தியாவில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இரட்டை விகாரை கோவிட் மாறுபாட்டின் 36 தொற்றாளர்கள் ஒன்டாரியோவில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சர்வதேச பயணங்களுடன் தொடர்புடையது என்று ஒன்டாரியோ பொது சுகாதார மையம் தெரிவித்திருக்கிறது. இவற்றில் 30 தொற்றாளர்கள் விமான நிலையங்களிலும் நில எல்லை கடவைகளிலும் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் கடந்த சில நாட்களில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட இரட்டை விகாரி மாறுபாடுகள் கனடாவின் ஏனைய மாகாணங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளன. ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியினால் இரத்த உறைவு ஏற்பட்டதாக முதலாவது நபர் ஒன்டாரியோவில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளார். 60 வயதான நபர் ஒருவரே ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியினால் இரத்த உறைவு ஏற்பட்டதாக அடையாளம் காணப்பட்டவர் என ஒன்டாரியோ மாகாணம் அறிவித்திருக்கிறது. ஆனாலும் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசி நன்மைகள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவதை விட அதிகமாக இருப்பதாக ஹெல்த் கனடா தொடர்ந்தும் பரிந்துரைத்திருக்கிறது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த தடுப்பூசியை பயன்படுத்த ஹெல்த் கனடா ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் ஒன்டாரியோ அரசாங்கம் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை வழங்க ஆரம்பித்தது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தனது முதலாவது ஆஸ்ட்ராசெனகா கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டார். பிரதமருடன் இன்று அவரது துணைவியார் சோஃபி ட்ரூடோவும் தனது முதலாவது ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டார். நாடாளுமன்றத்துக்கு அருகில் உள்ள மருந்தகத்தில் இருவர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டன. தடுப்பூசி பெறுவது குறித்து தான் மிகவும் உற்சாகமாக உள்ளதாக ட்ரூடோ கூறியிருக்கின்றார். தடுப்பூசி பெறுவதற்கு தகுதி உடையவராக இருந்தால் விரைவில் தடுப்பூசியை பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியிருக்கின்றார். அமைச்சர்கள் மார்க்கோ மெண்டிசினோ, பேட்டி ஹஜிடோ ஆகியோரும் இன்று தமது முதலாவது ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டார்கள். NDP கட்சியின் தலைவர் ஜக்மீத் சிங் கடந்த புதன்கிழமை தனது முதலாவது ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் இந்த வார விடுமுறையில் தனது முதலாவது தடுப்பூசியை பெறவுள்ளார்.
இன்று வரை குறைந்தது 11.4 மில்லியன் கனேடியர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். புதிய கட்டாய தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை நியூ பிரன்ஸ்விக் மாகாணம் இன்று அறிவித்துள்ளது. இன்று நியூ பிரன்ஸ்விக்கில் 16 புதிய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை பயணத்துடன் தொடர்புடையவை என மாகாண சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் பயணிகளுக்கான புதிய கட்டாய தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை முதல்வர் பிளேனி ஹிக்ஸ் அறிவித்திருக்கின்றார். கனடாவில் இன்று மொத்தம் 7,741 புதிய கோவிட் தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 4,505, அல்பர்டாவில் 1,690, கியூபெக்கில் 1,043, சஸ்கெச்வானில் 245, மனிடோபாவில் 181, நோவஸ்கோஷியாவில் 44, நியூ பிரன்ஸ்விக்கில் 16, நுணவூற்றில் 9, நார்த் வெஸ்ட் டெரிட்டோரியில் 7, நியூஃபவுண்ட்லாந்து மற்றும் லெபடோரில் 1 என இன்றைய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 34, கியூபெக்கில் 15, அல்பர்டாவில் 5, மனிடோபாவில் 2, சஸ்கெச்வானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 11,13,586 தொற்றுகளும் 23,879 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 10,53,444 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back. Thank you PS Sudhaharan for Canadian செய்திகள். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ். நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் குட் ஈவினிங் கனடாவில் ஒரு புது ஷோ கேளுங்கள் தரப்படும் 11 AM to 12 PM டெலிகாஸ்ட் பண்ணப்படும். ஸோ அதில் உங்களுக்கு நாளைக்கு எம்பி அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்லேருந்து அரியரன் டேக்ஸை பற்றி சொல்லுவார். இப்போ டேக்ஸ் சீசன் முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஸோ அதை பற்றி சொல்லுவார். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கால் பண்ணியோ இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். அந்த டவுட்ஸை நீங்கள் கால் பண்ணலாம் at 416-323-3304 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் கேட்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 416-292-0033 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம் உங்களோட கொஷின்ஸை. ஸோ உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு 11 AM to 12 PM இந்த ஷோவை பார்க்கலாம். ஸோ next we are going to go to weather. So let's have a look at it. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. Hi guys, welcome back. இப்போ குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வர போகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட் Thursday April 29th எங்களோட குட் ஈவினிங் கனடா 200th ஷோ. ஸோ உங்களுக்கு விஷஸ் தெரிவிக்க வேணுமென்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க at 416-292-0033 இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸ் எங்களுக்கு தெரிவிக்கலாம்.
ஸோ நீங்கள் வந்து குட் ஈவினிங் கனடாவோடு ஐபிடிவி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக இணைந்திருக்கலாம். ஸோ நாளைக்கு புது ஷோ உங்களை வந்து சந்திக்கும். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.